வெள்ளாட்டு வரிசையை பார்த்து சொன்னால் என் பிதாவினால் சபிக்கப்பட்டவங்களே என்று சொல்லிட்டார். வெண்மை என்பது வெளியில் தோன்றக்கூடியதல்ல, அது உள்ளத்தில் தோன்றக்கூடியது. ஆக வெள்ளாடு மக்களை பார்த்து சொன்னார், என் பிதாவினால் சபிக்கப்பட்டவங்களே, ஏனெனில் நான் ஆடையில் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. நான் உணவில்லாமல் இருந்தேன், என்னை தேடி நீங்க உணவு கொடுக்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து நீங்க சந்திக்கவில்லை. நான் நோயிற்று படுத்திருந்தேன், என்னை நீங்க விசாரிக்கவில்லை. அவங்க கேட்டாங்க, எப்ப சாமி இதெல்லாம் வந்தீங்க? உங்களில் சிறியோர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ
எனக்கு செய்தீர்கள். சிறியவர்னா என்ன அர்த்தம்? உனக்கு தான் 2 வேளை உணவு இருக்கிறது, உன் பக்கத்து வீட்டுல ஒரு வேளை உணவு இருக்கிறது. ஆக உன்னில் இருக்கிற 2 வேளை நீ மேன்மை இல்லையா? ஆக அடுத்தவனுக்கு கூட உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் நடக்கிறவனுக்கு பிரச்சனை ஒண்ணுன்னா உன்னால சந்தித்து பார்த்துக்கிட்டு தமாஷ் பாக்குறேன்னா நீ எப்படி கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? ஒரு வீட்டு பக்கத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற, அது உனக்கு தெரியும், அதை பார்த்துட்டு உனக்கு அப்படிதான் வேணும். தண்டனை வந்துச்சு பத்தியா, என்ன ஆட்டம் போட்டா தெரியுமா? இன்னைக்கு பாரு எப்படி இருக்கா. இதை சொல்லவா கடவுள் நினைத்தார்? இப்படி நினைத்தால் நீ வெள்ளாட்டு கூட்டத்துக்கு வந்துடுவ. செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொன்னார், வாருங்கள் என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் ஆடையில் இருந்தேன், நான் உணவில்லாமல் இருந்தேன், நான் அந்நியனா இருந்தேன், யாரோ ஒருவனா இருந்தேன், சொந்த பந்தம் கிடையாது, நீங்க என்னை தேடி வந்து உதவி செய்தீர்கள். அவங்க கேட்டாங்க, நீங்க எப்ப சாமி வந்தீங்க? அவர் சொன்னார், உங்களை விட ஏழையா இருக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்தியோ அது எனக்கே செய்தீர்கள். மக்களே, இந்த பகுதி நாம படித்திருந்தும் நம்ம வாழ்க்கையில எதிரிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சா? இல்லையே. லூக்கா நற்செய்தி 16 வாசித்து பாருங்க. செல்வந்தன் ஒருவன் இருந்தான், ஏழை லாசர் ஒருவர் இருந்தான். அந்த ஏழை லாசரு செல்வந்தன் வீட்டு அருகிலே இருந்தான். ஆனால் இந்த செல்வந்தன் தினத்துக்கு ஒரு உடை உடுத்துவான், ஜம்முன்னு போவான், ஜம்முன்னு வருவான், கார்ல போவான். அவன் வீட்டுல சாப்பிட்டு டேபிள் நிறைய சாப்பாடு இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுவான், மிச்சதெல்லாம் அப்படியே எஞ்சிலா இருக்கும். அதை கூட அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இது வரவே வராது. அவன் வாசல்ல தான் இருப்பான். இவன் டெய்லி போவான், டெய்லி வருவான், ஆனா அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும்னு தோணாது. இதே ஆண்டு இந்த எழுதி வச்சிருக்காரு, கண்ணு முன்னால கஷ்டப்படுகிற ஒருவருக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் கண்ணுக்கு காணாத கடவுளுக்கு நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இவ்வளவு செய்தேன், நான் அவ்வளவு செய்தேன் என்று புதுப்பிக் கொள்கிறாயா? அதை எவ்வாறு கடவுள் ஏற்றுக்கொள்வார்? நண்பர்களே, விவிலியத்தை வாசித்து வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இதான் கிறிஸ்து அரசருடைய கட்டளை. கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கிற நாம் கட்டளை புரிந்து கொண்டு வாழவில்லை என்றால் அந்த பெருவிழா பிரயோஜனமற்றதாக மாறிட. கோபத்துக்கு அடிமையாவீங்க, கெட்ட பேச்சுக்கு அடிமையாவீங்க, சண்டைக்கு அடிமையாவீங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்பி வந்து அரசர் பெருவிழாவை சிறப்பித்தால் அரசர் ஏற்றுக்கொள்வாரா? முதலில் வாழ்க்கை மாறணும். ஆகவேதான் திருவிழாவுக்கு முன்பு இந்த தியான கூட்டங்கள். நாம திருவிழாவை சிறப்பிக்கணும். எவ்வாறு? திருந்தி தீய செயல்களை விட்டு அந்த கடவுளின் விழாவை சிறப்பிக்கணும். அப்போ அந்த கடவுள் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டு கேட்டு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நண்பரே மக்களே, அந்த செல்வந்தனுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன என்று பார்க்கும்போது அந்த பணக்காரன் என்ன செய்தான்? நரக வேதனைப்படுகிறான். ஏழை லாசர் இறந்தால் ஆபிரகாம் மடியில் இருக்கின்றார். அவருக்கு என்ன சொல்லப்பட்டது? நீங்க லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் கடைசி 4 வாக்கியத்தை நீங்க வீட்டுல போய் படிங்க. என்ன சொல்லப்பட்டது? செல்வந்தன் சொல்லுகிறான், அந்த பணக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கும்போது, தந்தையே, அந்த லாசர் நுனி விரலில் தண்ணீரை என் நாவை குளிர பண்ணும். இந்த நரகத்துல நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நடந்தது என்ன பாருங்க. அவர் சொல்லு, ஒரு நுனி விரலின் தண்ணீர். நீங்க வீட்டுல போயிட்டு ஒரு கிளாஸ்ல இப்படி விரல் வெட்டி எடுத்து பாருங்க. இங்க இருந்து தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு சொட்டு தண்ணி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. அந்த ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் நரகத்தில் துன்பப்படுகிறான். ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? டேபிள் நிறைய நல்ல உணவுகள். வீட்டு வாசலில் இருந்தவனுக்கு ஒரு துளி கொடுக்க கூட எண்ணெய் இல்லை. இதான் ஆபிரகாம் சொல்லுகிறார். நீ பூமியிலே நல்ல சுகத்தாய் வாழ்ந்தாய் அல்லவா? லாசர் அப்படியா வாழ்ந்தான்? ஆக பூமியிலே சுகமாய் வாழ்ந்தவனுக்கு நரக வேதனை. வேதனையில் விட்ட லாசருக்கு பரலோகத்திலே ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன செய்வது? என்ன போல 5 பேரும் உடன்பிறப்புகள் என்னை போல வாழ்கிறார்களே. ஆபிரகாம் சொன்னார், மரித்த ஒருவன் சென்றால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே உலகிலே இறைவாக்கினர்கள் உண்டு. அந்த இறைவாக்கினர்கள் சொல்லுகிற வாக்குகளை கேட்டு மனமாறினால் ஒழிய இந்த ராஜ்யத்திற்கு, கிறிஸ்து அரசர் இறக்கக்கூடிய அந்த ராஜ்யத்திற்கு ஒருவரும்
வர முடியாது. தெளிவாக இயேசு இந்த உவமையை எழுதி வைத்தார். படித்திருக்கிறோம், எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோமா? ஆக திரும்ப திரும்ப இது நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கார். ஏன் தெரியுமா? இன்ன வரைக்கும் திருந்தாம இருக்கிறதுனாலதான். ஆக நண்பரி மக்களே, நம்ம விழா சிறப்பிப்பதற்கு முதலில் செய்ய வேண்டியது என்ன? என் மனதை மாற்றிக்கொள்கிறேன். என் அரசருக்கு போல என்ன விரும்புகிறாரோ அதை நான் மாற்றுகிறேன். என் அரசர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? அமைதியும் பணிவும் குணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அமைதியும் பணிவும் வைக்கப்பட்ட இந்த குணத்தில என்னை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, அல்லேலூயா. ஆக இப்போது நற்கருணை ஸ்தாபிக்கப்படுகிற நேரம் 10 நிமிடம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆக நாம் செய்ய போவதற்கு முன்பாக நம்மை நாமே கேட்ட வசனங்களை தியானிப்போம். எசையா 59 சொன்னது போல எசையா சொன்னார். என்ன சொன்னார் இறைவாக்கினர்? உனக்கும் கடவுளுக்கும் பிளவு இருக்கிறது. அந்த பிளவு என்ன? தீச்செயல். அந்த தீச்செயல் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 சொல்லப்பட்டது. ஒவ்வொரு குணங்கள் சொல்லப்பட்டது. அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட உன்னையும் கடவுளையும் பிரித்துவிடும். பிரிக்கப்பட்ட உன் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்தா எப்படி இருக்க முடியும்? ஆக இன்றைக்கு நாம சிந்திக்கணும். திருப்பாடல் 1 என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, இரவும் பகலும் இந்த வாக்கியங்களை தியானிக்கிறவர். கையிலே வச்சுக்கிட்டு சுத்துருவேன் எல்லாம் சொல்லல. காலை எழுந்தவுடன் திருப்பலி வாசகத்தை படிங்க. 3 வாசகம் இருக்கு. முதல் வாசகம் திருப்பாடல், 2வது நற்செய்தி வாசகம். தினந்தோறும் வீட்டில சத்தமா படிங்க. படிச்சதை தியானம் பண்ணிட்டு பிறகு உங்க வேலைக்கு போங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க. தியானம் பண்ணதை சிந்தனையில வச்சுக்கிட்டே போங்க. நீங்க செய்யற வேலை, நீங்க பேசுற பேச்சு சுத்தமாக இருக்கும். அப்போ கடவுள் பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. பைபிள கண்ணை மூடிக்கிட்டு எதை திறந்து படிக்கலாம்னு எல்லாம் யோசிக்காத. திருப்பலி வாசகத்தை படி. நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு முதல் வாசகம் சொன்னேன்ல, பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபம் அந்த ஜெயிலையே அதிர வைத்தது. இந்த பெருமணத்திலே, இந்த பெருமணம் என்ற ஊரிலே குறைந்தது 18 20 குருக்கள் இருக்கின்றார்கள். அநேக கன்னியர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஊர். இந்த ஊரிலே பார்த்தோம், இன்னொரு பக்கம் குடும்பங்களிலே ஒற்றுமை இல்ல, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற குணம் இல்ல, எவ்வளவான எரிச்சலா இருக்கிறது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊரிலே, கிறிஸ்து அரசர் வாழ்கிற இந்த ஊரிலே இதெல்லாம் வாழலாமா? மாற வேண்டும். கிறிஸ்து அரசர் இந்த ஊரில் இருக்கிறார் என்று உங்களுடைய செயல்கள் அக்கம் பக்கம் ஊரில் இருக்கிற ஊர்களுக்கு தெரியணும். இந்த ஊரில மட்டும் எப்படி ஒவ்வொரு குடும்பங்களும் இவ்வாறு இருக்கிறார்கள்? ஏனெனில் அவர்களுக்குள் கிறிஸ்து அரசர் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாருமாய் எழுதுகிறோம். அவரை பார்த்து அறிக்கை
என் முழு நோக்கம் மூலமாக பணிந்தேன், உம்மோடு இணைந்தேன். அப்பா, அப்பாவும் பாதம் எல்லோரும் அப்பா, 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 என் பாவத்தை மன்னிங்கப்பா. அதுவே பாவத்தை மன்னியும். மக்களுடைய ஆண்டவரை பார்த்து எல்லாரும் பேசுங்க. Praise the Lord. கையை உயர்த்தி சொல்லுங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. அல்லேலூயா. கிறிஸ்து அரசரே நீ வாழ்க. கிறிஸ்து அரசரே நீர் எனக்குள் வாரும். கிறிஸ்து அரசரே என்னை நடத்த வாரும். கிறிஸ்து அரசரே என்னோடு பேசும். கிறிஸ்து அரசரே என்னை நலமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இப்போது உங்க கண்கள் எல்லாம் இவரை பார்க்க வேண்டும். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அடிமை ஆண்டவரே சொல்ல. உங்க உள்ளத்தில், என் உள்ளத்தில் உங்க வாக்குகளை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் அடிமை ஆண்டவரே சொல்ல. எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைங்க, பெரியவங்க, தாய் மரியாதை, என் அம்மான் ஏற்றுக்கொண்டவங்க ஒவ்வொருவரும் சொல்லுங்க. நான் அடிமையானவன். உனக்கு நான் அடிமையானவன். நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குகளும் என் உள்ளத்தில் வைக்கிறேன். நான் எனக்கு நீ ஆண்டவரை பார்த்து பேச. உங்க பார்வை அங்கிட்டு போச்சுன்னா ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. இங்கிருந்து ஒரு வல்லமை உங்களை தேடி வரப்போகிறேன். முதலில் ஒப்பு கொடுத்த, இரண்டாவது ஆசீர்வாதம் சுதந்திரம். ஒப்பு கொடுங்க. எல்லாரும் திருப்பலியில் அறிக்கையிடுகிறோம் இல்ல? என் சிந்தனையாலும், என் சிந்தனையாலும், சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறிதாலும் என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? ஆண்டு முன்னால சொல்லிட்டு வேலை போயிட்டு கட்டுதா யோசிக்கிறது, கட்டு பேச்சு பேசுறது, தவறான காரியங்களை சேர்ந்து ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இனிமேல் என் சிந்தனைகளை தப்பா நான் யோசிக்க மாட்டேன். இனிமேல் என் வாயின் வார்த்தைகளை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன். ஒப்புக்கொடுங்க ஆண்டவர். கண்கள் ஒப்புக்கொடுங்க. சொல்லுங்க ஆண்டவர். கண்கள் என்ற ஒரு வல்லமை இருக்கிற எங்க அனைவருடைய கண்களை தொடுகிறார்கள். எங்க எல்லாருடைய கண்களை பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கின்றோம். எத்தனை காலமா இந்த கண்களில் பார்த்த தவறான படங்கள், தவறான செயல்கள், தவறான காரியங்கள், இந்த கண்ணில் இருக்கிற எல்லா பாவங்கள், பாவத்தின் உணர்ச்சிகள் இயேசுவின் பெயரால் இப்போது கண்களிலிருந்து வெளியேறுவதாக. நன்றி ஆண்டவரே. நீர் கண்களை தொட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய் நன்றி. நன்றி ஆண்டவரே. கண்களை நன்றி ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. அது பிள்ளைகளின் கண்களை தொடுகிறார். தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. அவருடைய தொடுங்க ஆண்டவரே. அவருடைய கைகளை தொடுகிறார்கள். அவருடைய காதுகளை தொடுவீராக. அவருடைய காதுகளை தொடுகாட்டுவார். பிள்ளைகள் காதுகளில் கேட்பதாக. அடைக்கப்பட்ட காதுகள் இயேசுவின் பெயரால் திறக்கப்படுவதாக. கேட்காத காதுகள் இயேசுவின் பெயரால் கேட்கப்படுவதாக. மக்களின் ஆண்டவர் அடைப்பட்ட காதுகளில் திறக்கப்படுவதாக.
கேட்கும்படி காதுகள் திறப்பதாக. மைதானம் முழுவதும் ஊரில கேட்க ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்படுவதாக. நன்றியாக கொடுமின் கைகளையே கைகளை தொடுவீராக. நன்றி ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நடக்க முடியாத கால்கள் இப்போது நடக்க ஆரம்பிப்பதாக. நான் தப்பு தப்பா பயன்படுத்தின உறுப்புகள் எல்லாம் இன்றைக்கு உமக்காக மாறுகிறதே, நன்றின்னு சொல்லு. நான் என் தாய் மரியாதை போல என் உடல் உறுப்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. அதுக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தால் உங்க வீடு ஆசையில் பெறும். நட்கமே ஆண்டவத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் சிந்தனையில் செய்த பாவம் இனி போதும். என் கண்களில் தப்பான படங்களை பார்த்து என் கண்களில் இருக்கிற அருளை இழந்தது போதும். தப்பு தப்பாய் காதுகளிலே கேட்டு என் காது செவிடானது போதும். என் வாயிலே தப்பு தப்பாய் பேசி அசுத்தம் அடைந்தது போதும். என் கைகளிலே தப்பு தப்பானதை செய்து பாவிகளாய் இருந்தது போதும். என் உடல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நான் பாவம் செய்தது போதும். என்னை மன்னியும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மேல் மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். கடந்த நாட்களிலே என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் என் கடமையில் தவறினாலும் நான் பாவங்களை செய்திருக்கிறேன். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. நீர் கொடுத்த அருளை இழந்து போய்விட்டேன். மீண்டும் எனக்கு தாரும் இயேசுவே. இயேசுவே கிறிஸ்து அரசரே, எனக்குள்ளே மாறும். என் உடல் உறுப்புகளை தூய்மையாக்கி உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும். குடும்பம் குடும்பமாக நாங்கள் உம்மை தேடி வரும்படி எங்கள் குடும்ப வாழ்க்கையை திரு குடும்பமாக மாற்றுவீராக. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எங்கள் உடல், எங்கள் ஆவி, எங்கள் ஆன்மா உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். ஆமென். 2011ஆம் ஆண்டிலே ஜூன் மாதம் இரவு 11 மணிக்கு பெங்களூரில் இருக்கிற சராய்மால் ஆலயத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டில் நான் சிக்க செத்து போயிருப்பேன். மரண வேர்வை என்னை ஆட்கொண்டு என்னுடைய உடுப்பெல்லாம் நனைந்து போயிருப்பேன். மழையிலே நனைந்தது போல நான் நனைந்து போயிட்டேன். எல்லாரும் கவனிங்க, நான் நனைந்து போயிட்டேன். பயம் வேர்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி நிறுத்த முடியல, நனைந்து போய்விட்டேன். நான் அழுது கொண்டு ஆலயத்தை நோக்கி சென்றேன். இந்த சிலுவையை பார்த்து நான் அழுதேன். எனக்கு உயிர் கொடுத்தீர்களே, எனக்கு உயிர் கொடுத்தீர்களே என்று உள்ளம் உடைந்தவனாய் நான் அழுது கொண்டிருக்கும் போது என் சிலையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் சொன்ன எல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க. சத்தம் கேட்டது. என்ன சொன்னது தெரியுமா? இந்த சத்தம், I given you life to preach my word என்று சொன்னேன். உனக்கு நான் உயிர் கொடுத்தேன் என் வாக்குகளை சொல்வதற்கு. நான் உடனே ஆலயத்தை விட்டு வெளியே வந்தேன். யார் பேசுவது?
இந்த மரண பயம் என்னால் போல, அந்த மரண பயம் எனக்குள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தான் பேசுறார் என்ற உணர்வு எனக்கு வரவே இல்லை. நான் அழுது கொண்டே இருக்கிறேன். யார் பேசுவது தெரியல. மீண்டும் சிலுவை நோக்கி முழங்காலில் அழுது கொண்டு செபிக்கிறேன். மீண்டும் அந்த சத்தம். திரும்பி பார்த்தேன், யாரும் இல்லை. மீண்டும் அவரை நோக்கி பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு ஒளி என்னை தேடி வந்தது. அந்த ஒளி சொன்னது, அது ஒரு பெரிய ஒளி பெருக்கி போல இருந்தது. இந்த மலை கிட்ட போயிட்டு நீங்க கத்தி பாருங்க, அது அப்படியே எதிரொலிக்கும். அதுபோல அந்த எதிரொலி ஏன்னா எங்க சாமத ஆலயம் கல்வெட்டி கொண்டது. அந்த எதிரொலி பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளத்துல I given you life to preach my word என்று சொன்னது. என் உள்ளத்தில் அப்படியே நான் முழங்காலிட்டு, என் தெய்வமே, இனி நான் உனக்காய் வாழப் போகிறேன். அந்த நாளில் ஆண்டவர் என்னை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கொண்டு போக ஆரம்பித்தார். ஆன்மீக தியான இல்லத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை கொண்டு சென்றார். பங்குகளிலே தியானங்கள் வழிகள் திறக்கப்பட்டது. போன ஆண்டு இதே மே மாதம் துபாயிலே தியானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். பல ஊர்களுக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். இவர் நான் பேசினார், உங்களோடு பேசுவார். அவர் உற்று பார்த்தால் உன்னோடு பேசுவார். இவர் பேசும் கடவுள். கல்லு மண்ணு மரம் கிடையாது. உன்னோடு பேசுகிற கடவுள். மௌனமா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களை பத்தி பேசுங்க. அழுது சொல்லுங்க, நான் ரொம்ப பாவியாயிட்டேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சு தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணு. உன் பேரை சொல்லி ஆண்டவர்கிட்ட, என் பெயர் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ள நீங்க என் வாழ்க்கையில வரணும். மூன்றாண்டுமாக அன்பு தந்தையே இறைவா, இதோ உமது ஆலய வளாகத்தில் கூடியிருக்கிற உமது மக்களை உமக்கு முன்பாக நிறுத்தியுள்ளோம். உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதி. இவ்வளவு நேரம் உடைய வாக்குகளை கேட்டார். ஒன்றும் உள்ளத்திலிருந்து தீயவன் எடுத்து விடாமல் அனைத்தும் குழந்தைகள் உள்ளத்திலும், வாலிபர் உள்ளத்திலும், பெரியவர் உள்ளத்திலும், வயதான உள்ளத்திலும் அது பதியவிடாமல் படிப்போரும் கேட்போரும் கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர் என்று சொல்லி இதோ படித்தவர்கள் கேட்டவர்கள் இந்த ஆலய வளாகம் முழுவதும் இருக்கிறார்கள். இனி எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற அந்த தூய ஆவியின் அருளை தருகிறார். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு, இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை நீ தருகிறார்கள். தாய் மரியாதை மேல் இறங்கின அதே ஆவியானவர் எங்கள் அனைவர் மேலும் இறங்குவாராக. ஒருவரும் பெருமையாய் அனுப்பார்கள். முதல் நாள் அனைவரும் அது அருள் பெற்று வாழட்டும். நாளை 2ஆம் நாள் அனைவரும் உமக்குரிய மக்களாக வாழ இந்த நேரத்தில் இருந்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் ஊருக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வீட்டில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எழ முடியாதவர்கள் நான் எழ வேண்டுமே என்று நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உள்ளம் உடைந்தவர்களாய் வெளியே வராமல் வீட்டில் அடங்கிக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் ஊருக்குள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீர் செல்லுவீராக. யார் யார் உள்ளத்தில் என்னென்ன கஷ்டங்கள், கட்டுப்பாடுகள், கட்டப்பட்ட கட்டுகள் இருக்கிறதோ இப்போது இயேசுவின் பெயரால் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா உள்ளங்களில் நீர் நுழைந்து நீர் இருக்கிறீர் என்ற தைரிய பலத்தை வீட்டில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உள்ளத்திலே பதிவீராக. அனைவரையும் உமக்குன்பாக அர்ப்பணிக்கிறோம். இந்த பெருமனம் ஊரில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுத்த அருமை குருவானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் இன்றைக்கு இந்த தியானம் நடக்க உதவியா இருந்திருக்கின்றார். ஆலய பங்கு மக்களுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளில் என்னுடைய வல்லமை இருப்பதாக. பங்கு மக்கள் ஒத்துழைக்க அவர்களுக்கு ஞானத்தை இருப்பார். பங்கு மக்களும் பங்கு குருவானவர் இந்த ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வுகள்
அக்கம் பக்கம் இருக்கிற ஊரில் எல்லாம் பெரிய அசைவுகள் உண்டாவதாக. பெருமளம் ஊரிலே எழுப்புதல் என்ற அந்த சத்தம் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஊர்களிலும் அது தெரிவதாக. இந்த 2 நாள் நடக்கிற தியானம் இந்த ஊரிலே பெரிய அசைவு உண்டாகட்டும். இந்த ஊரில் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். இந்த ஊர் மக்கள் அமைதியும் மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது அருளையும் ஆசிரியம் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. மாண்புயரை பாடி ஆசை பெறுவோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.